நாடாளுமன்றத்துக்கு நீட் விவகாரம் முக்கியம் என்ற செய்தியை மாணவர்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் என்று மக்களவையில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நீட் மற்றும் யுஜிசி நெட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விசாரிக்க வேண்டும் என்று கடந்த ஒரு வாரமாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மீண்டும் மக்களவை கூடியவுடன் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்தனர். அப்போது மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, நாடாளுமன்றத்துக்கு நீட் விவகாரம் முக்கியம் என்ற செய்தியை மாணவர்கள் அனுப்ப விரும்புகிறோம் எனவும், இந்த செய்தியை அனுப்ப நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து ராகுல் காந்தியின் கோரிக்கைக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பிறகுதான் எந்த விவாதமும் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பண மோசடி வழக்கில் நீதிமன்ற காவலில் இருந்த கெஜ்ரிவாலை ஜூன் 26ஆம் தேதி திகார் சிறையில் இருந்து சிபிஐயால் கைது செய்யப்பட்டு 3 நாள் காவலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் சிபிஐயின் கைதை எதிர்த்து டெல்லி நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். மருத்துவத்துறை செயலாளர் உள்பட தமிழகத்தின் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் மருத்துவத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வனத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ மருத்துவத்துறை செயலாளராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் தமிழகத்தில் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகாராஷ்டிராவில் சாலையில் பெரிய முதலை ஒன்று ஊர்ந்து செல்லும் சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள சிப்லன் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக இடைவிடாது மழை பெய்து வருகிறது. கனமழையை தொடர்ந்து சாலையில் பெரிய முதலை ஒன்று ஊர்ந்து செல்லும் சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனமழைக்கிடையில் முதலை ஒன்று சாலையில் சகஜமாக வருவதை பார்த்த நபர் ஒருவர் அதனை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தது வைரலாகி வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக சிவன் நதியில் இருந்து முதலை வெளியே வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 20 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்கு தொடர்பான பணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.